இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும், இந்த மக்கள் எல்லா விழிப்புணர்வுகளையும் அடைய வேண்டும். சாதிய வன்கொடுமைகளில் அடிபட்டு கிடக்கிறார்கள், இதிலிருந்து நம்ம எப்படி வெளியேற்ற வேண்டும் என்று விழிப்புணர்வு கொடுக்கிறவரா உங்களுக்கு கெட்டவர்களாக தெரிகிறார்? நம்பாதீர்கள் மக்களே, நல்லபடியாக சொல்றேன். டாக்டர் ஐயா தலைமையில் நம்மளுக்கு நல்ல அறிவுரை தான் கத்துக் கொடுக்கிறார். இதுல தென் தமிழகத்தில் இப்ப சாதிய வன்கொடுமை நடந்தது. கவின் நல்ல ஒரு ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணி நல்ல ஒரு சம்பளத்தோட 2 லட்சம் சம்பளம் வாங்கியிருந்தாப்ல. இந்த 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த மனிதன் ஒரு மறவர் வீட்டு பொண்ண லவ் பண்ணிட்டாப்ல. லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்க தம்பி வெட்டி கொண்டுட்டான். இதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஆதரவு கொடுக்குது. இது நல்லதா? இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லி எங்க சின்ன டாக்டர் ஐயா மேடை ஏறி, இப்ப நீ ஒரு விஷயம் பண்ற, நானும் ஒரு விஷயம் பண்றேன், நீ புத்தகத்தை எடுத்தா நான் உனக்கு மேல புத்தகம் எடுத்து படிக்க முடியும். ஏறும் போரும் என் குல தொழில், நான் உழைச்சால் தான் உனக்கு சோறு. நீ ஏன் சோத்தை சாப்பிட்டுட்டு ஏன் ஆண்மகன்களையே வெட்டி சாய்க்கிறியே? அப்ப உன் மேல எங்களுக்கு கோபம் வருமா இல்ல பாசம் வருமா? உன்னை பாசமா நம்ம அரவணைக்க முடியுமா? அப்ப நீ எவ்வளியில் போறியோ அவ்வழியில் என் பிரச்சனையை நான் தீர்த்து கொள்ளதான் முடியும். ஆனால் அதை தவறு என்று சிலர் மூடர்கள் சித்திகரிக்கிறார்கள். இதை முழுமையாக சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்காக டாக்டர் ஐயா போராடுகிறார். கள்ளு ஒழிப்பதற்கும் டாக்டர் ஐயா போராடுகிறார். இதை டாக்டர் ஐயாவுக்கு நல்ல ஒரு சன்மானத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்றால் வருகிற தேர்தலில் நாம் அனைத்து தேவேந்திர குல மக்களும் ஒன்று கூடி ஒருமித்தமாக நின்று அவரை ஒரு வெற்றி பெற செய்து இதே சட்டமன்றத்தில் நின்றிருந்தால் இன்னைக்கு நம் மக்களுக்கு பல இன்னல்களும் பல இந்த மாதிரி அசம்பாவிதங்களும் நடந்திருக்காது. இனி ஒற்றுமையாக நான் அவரை சட்டமன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்று நான் மனதார வேண்டுக் கொள்கின்றேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இதுல என்னன்னா, என்னை இந்த அளவுக்கு மேடை ஏத்தின அண்ணன் பாலு அண்ணனும் சண்முக அண்ணனும் இப்ப நான் 15 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், நல்லா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மக்கள் கூட்டத்தை கொண்டு அரவணைச்சு ஆதரிச்சு கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு இந்த ஒரு பாடத்தை அவங்க கத்துக் கொடுக்கலன்னா நான் இந்த மகளிர் அணிகள் எல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியாது. நல்லபடியாக இந்த புதிய தமிழகம் செயல்பட வேண்டும். டாக்டர் ஐயா பின்னால் நாங்கள் நல்லபடியாக நின்று ஆர்கனைசேஷன் பண்ணி நல்லபடியாக வளர்த்து விடுவோம் என்று இந்த மேடையில் உறுதி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கல், மது, போதைப் பொருளுக்கு எதிரான நீங்க சில பேர் நினைக்கலாம், போதையை போட்டுட்டு சீரழியிறது ஆண்கள், ஆனா மதுவுக்கு எதிராக பெண்களை வச்சு மதுவுடைய தீமைகளை எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கலாம். இது ஏன் மகளிர் மாநாடாக, மது ஒழிப்புக்கு மாநாடாக மகளிருக்கு வச்சு நடத்துறோம் என்றால், அந்த மதுவுனால அவர்கள் உடலும் அவங்க மனசும் சீரழியுது, ஆனா அதனால பெருமையை பாதிக்கப்படுவது பெண்கள் தான் என்பதுக்கு எல்லாரும் சொன்னாங்க. முன்னாடி பேசினவங்களெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறாங்க, அவங்க வீட்டு ஆண்கள் குடிக்கிறதுனால போதைக்கு அடிமையாகிறதுனால எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்கன்னு சொன்னாங்க. இது அடிமையாகிறதுனா என்ன என்று அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்கணும்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னா, சாராயம் குடிக்கிறாங்க. சாராயம் குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையில ஒரு ரசாயனம் சுரக்கும். நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற, ஏதாவது சாதிச்சா ஒரு ரசாயனம் சுரக்கும்ல, அதே ரசாயனம் தான் நம்ம சாராயம் குடிச்சாலும் சுரக்கும், கல் குடிச்சாலும் சுரக்கும், ஏதாவது போதைப் பொருளை பயன்படுத்தாலும் சுரக்கும். அப்போ அந்த ரசாயனத்துக்கு மூளை அடிமையாகக்கூடிய வழக்கம் மனிதர்களுக்கு இருக்கு. அப்போ ஒரு சில போதைப் பொருள் எல்லாம் இருக்கும். அந்த போதைப் பொருள் 100 பேர் பயன்படுத்தினாங்கன்னா 95% பேர் அடிமை ஆகிடுவாங்க. அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு அடிமை ஆகிடுவாங்க. அதே போல மது, சாராயம் என்பது 100 பேர் குடிச்சாங்கன்னா 50 பேர் அதுல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு, போதையிலிருந்தே மீட முடியாத அளவுக்கு ஆயிரும். அப்போ அவர்களை பாதுகாக்கணும். அவங்க அது ஒரு முறை அடிமையாயிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. குடிக்காதப்பா அப்படின்னு சொன்னா குடிக்கிறது நிறுத்திடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே அவங்களோட மனம் இருக்காது. என்னைக்காவது எப்படியாவது குடிச்சு விட முடியுமா, ஏதாவது செய்து குடிச்சிருவோம்
குடிக்கிறதுக்கு காரணம் தேடுவாங்க. நல்லதோ கெட்டதோ, உடம்பு வலிக்குதுமா, துக்கமா, நல்ல சந்தோஷமா, ஏதாவது ஒரு காரணத்தை தேடி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப இது குடிக்கிறதுனால என்ன ஆகுது? இதை ஏன் நம்ம பெரும்பாலும் எடுக்க வேண்டும்னா, தேவேந்திர குல மக்கள், புதிய தமிழன் கட்சி ஏன் இதை பெரும்பாலும் எடுக்கிறோம்னா, இவன் டாஸ்மாக் கடையெல்லாம் எங்க திறக்கிறான்னா நம்ம மக்கள் எங்கே வாழ்றாங்களோ அங்கதான் கொண்டு வந்து திறக்கிறாங்க. கல்லு கடை எங்கே விற்பான்னா அதுவும் நம்ம மக்கள் கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்து நம்ம மக்களை, நம்ம ஆண்களை போதைக்கு அடிமையாக்கி, எந்த அநியாயம் நடந்தாலும் அதுக்கு எதிராக எந்திரிச்சு நிற்கிற ஆண்மைத்தன்மையே இல்லாதவர்களாக்கி, எல்லா ஜாதியும் இப்ப 80 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. ஆனா நம்ம ஆளுங்களாம் 60 வயசுலயே அவர்களுடைய வாழ்க்கை தரமே 60 வயசுல முடிஞ்சிருக்கு. அப்ப இது போல ஒரு மோசமான நிலைக்கு தொடர்ந்து ஒரு திட்டமிட்டு இந்த ஜாதியை ஒடுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பட்டியல் ஜாதியில் இருக்கிறோம், நம்ம மேல ஒடுக்குமுறை வருதுங்கிறாங்க. முன்னாடிதான் வெளியிருந்து ஒடுக்குவாங்க, மத்த அடிப்பான், வேற ஜாதியை சொல்லி இருப்பான், தொல்லைகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஒடுக்குமுறை மதுவுல இருந்தே வருது. உனக்கு மதுவை கொடுத்துட்டு அவனே அடிமையை படுத்துக்கிறான், அவனே வேற கட்சிக்காரன் காசு கொடுப்பான்னு அவன் பின்னாடி போய் நிக்கிறான். வேற யாராவது ஊர்ல ஒருத்தர் கொஞ்சம் காசு கொடுத்தாலே அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. ஒரு ஜாதிங்கிற உணர்வு கிடையாது, ஊருங்கிற உணர்வு கிடையாது, தமிழர் என்ற உணர்வு கிடையாது, எந்த உணர்வும் இல்லாம வெறும் மண்ணு மாதிரி நம்ம ஆண்களை மாற்றி வைப்பதுதான் மது. அதற்காக இதெல்லாம் எடுத்தாதான், இதெல்லாம் ஒழித்து கட்டினா மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும். படிங்கிறாங்க. ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கும்போது 10% பேர் படிக்கிறாங்கன்னா 90% ஆண்கள் இப்படி மோசம் போகும்போது நம்ம அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த மது ஒழிப்பு என்பது வெறும் தேர்தலுக்காக எல்லாம் எடுத்து கிடையாது. மது ஒழிப்பு பேசினாலும், கல்லுக்கு எதிராக பேசினாலும் ஓட்டெல்லாம் கிடைக்க போறது கிடையாது. ஆண்கள் ஓட்டு போடாம இருப்பாங்களே தவிர ஓட்டு இல்லாம இதுக்காக எல்லாம் போடுறது கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த ஆண்களும் போதைக்கு அடிமையாகிட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப யார் ஓட்டு போடுவார்? அதனாலதான் இதை நிரந்தரமாக இந்த மதுவை ஒழிக்கணும். நம்ம மக்கள் கிட்ட இருந்தா முதல்ல ஒழிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தமிழகத்துல உள்ளதே அதிகமா குடிக்கூடிய மக்கள் எங்க இருக்காங்கன்னு தேடி கணக்கு எடுத்து பார்த்தா அது நம்ம மக்களா தான் இருக்கு. அதுதான் இப்போ சீமான்னு கொண்டு வந்து பேசுறாங்க. மதுன்னு கெட்டது அதுல பாட்டில்ல எழுதிட்டு வரும், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு எழுதிட்டு வரும்போதே அவன் வாங்கி குடிக்கிறான். அப்போ கல் இறக்கி இது கல் உணவு இல்ல, இது மது இல்ல, இது உணவு தான் குடிக்க சொல்லும் போது எவ்வளவு மோசமான நிலை. அவங்க எல்லாம் பேசும்போது கேட்டாங்க, உங்க வீட்டு பெண்களுக்கு குடுப்பீங்களா, குழந்தைங்களுக்கு குடுப்பீங்களான்னு. அப்படிலாம் அவங்க கிட்ட கேட்க கூடாது, அவங்க லூசுங்க, கொடுத்தாலும் கொடுப்பாங்க அவங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு. அதனால அவங்க கிட்ட போய் அவங்க பெண்கள் குடுப்பீங்களான்னு அவங்க பெண்களையும் குடிக்க வைக்கிறான். என்ன பண்ண முடியும்? அது உணவு தான் சொல்லி குழந்தைங்களுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. அந்த வீடியோ எல்லாம் வெளியிடுறாங்களே, குழந்தைங்களுக்கு ஊத்தி குடிக்கிறது, பெண்களுக்கு ஊத்தி குடிக்கிறது. அதை ஒரு சாதாரணமா எல்லாருமே ஒரு டீ காபி குடிக்கிற மாதிரி கல்லு குடிங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு கல்லு குடிக்கிறதுல அதுல ஏதோ கம்மியான மது தான் இருக்குது, போதை தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. நீங்க ஒரு குவார்ட்டர்ல எவ்வளவு இருக்குதோ, எவ்வளவு ஆல்கஹால் இருக்குதோ அதே அளவுக்கு தான் 1 லிட்டர் கல்லுலையும் இருக்குது. நீ குவார்ட்டர்னா ஒரு குவார்ட்டர் தான் குடிப்பேன் தண்ணியில மிக்ஸ் பண்ணி. கல்லுன்னா ஒரு சின்ன அளவுக்கு 150 ml குடிச்சிட்டு போக மாட்டான், 2 லிட்டர் குடிச்சிட்டு தான் போவோம். அப்ப இதை விட மோசமான பாதிப்புகளை அங்க உருவாகும். அப்ப இதெல்லாம் ஏன் பெண்கள் கிட்ட சொல்றோம்னா, அந்த பொறுப்பு, அந்த தார்மீக பொறுப்பு பெண்கள் கிட்ட இருக்கு. நம்ம குழந்தைங்களை சின்னதுல இருந்தே வளர்க்கும் போதே அது கெட்டது. அதை பசங்களை வளர்க்கறது பெண்கள் தான். அப்போ அதை வளர்க்கும் போதே அவங்களுக்கு கெட்டது, அந்த எண்ணமே வந்துடக்கூடாது பையங்களுக்கு பெருசான. அந்த கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கு? அம்மா கிட்ட தான் இருக்கும். நீ குடிக்கிறவன தப்புன்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்தா அந்த குழந்தை அது பக்கத்துல போகாது. இப்பெல்லாம் 15-16 வயசுலயே குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதெல்லாம் ரொம்ப அபாயகரமான விஷயம். அந்த வயசுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டா 40 வயசுல லிவர் போயிடும். அது எத்தனை பேர் லிவர் இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க, நான் டெஸ்ட் எடுத்தாதான் தெரியும். திடீர்னு பார்க்கும்போது உடம்புல அவ்வளவு பாதிப்புகள் வரும். அதனால பெண்கள் குடிச்சா அதை அருவருப்பாக பார்ப்பதாக மாற்றணும். திருவள்ளுவரை எழுதி வச்சிருக்கிறார், கல்லுண்ணாமை என்று மதுவுக்கு எதிராக எழுதி வச்சிருக்கிறார். அவர் எழுதுனால யாரும் குடிக்காமையெல்லாம் இல்ல 2000 வருஷமா. ஆனால் குடிப்பது தவறு, அது ஒரு குற்ற உணர்வோட தான் குடிக்கணுங்கிறத அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் குடிக்காரனா இருப்பான். இன்னைக்கு குடிக்காதவங்கள கிராமத்துக்கு போனா குடிக்காத ஆம்பளைங்களை தேட வேண்டியதா இருக்கு. அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் ஏதோ மிருகங்கள் கிட்ட சிக்கி இருக்கிற பெண்கள் மாதிரி, பாவப்பட்ட பெண்கள், பாவப்பட்ட ஜனங்கள் மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்ட எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த குடிக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அந்த நிலைமைக்கு தான் ஒட்டுமொத்தமான அனைவருக்கும்
அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் குழந்தைகள் தான், இந்த குழந்தைகள் சார் நான் டிஸ்டர்ப் தான் கொஞ்சம் கிரிக்கெட் எடுத்துருவோம். எங்கள் திருச்சியில் நடைபெறுகின்ற கள் மது போதையிலிருந்து விடுதலை மாபெரும் மகளிர் மாநாட்டில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ள கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கு ஒற்ற துணையாக விளங்கியக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம், பாலு, தினகரன், ரஞ்சித், அருள்ஜோதி மற்றும் பிச்சைமுத்து மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் பொன்சிலம்பு, மரணி, மகாலட்சுமி, லட்சுமி மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற ஏற்பாடு செய்வதற்கு ஒற்ற துணையாக விளங்கிய திருச்சி மாவட்டத்தினுடைய மாநகர பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து ஒன்றிய செயலாளர்கள், பேராட்சி, நகராட்சி செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு கடந்த மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்ட நேரம் சீமான் என்ற நபர் கள் ஒரு போதைப் பொருள் அல்ல, அது ஒரு உணவுப் பொருள். எனவே கல்லை இறக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான பணியேறிகளை வைத்து லால்குடி அருகே அந்த கல்லை இறக்குவதற்கு உண்டான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட போதுதான் ஒரு காலத்திலும் நீ 1000 பணியேறிகள் இல்ல 5000 பணியேறிகளை வைத்து நீ கல்லை இறக்க முற்பட்டால் நாங்கள் 50,000 பேரோடு திரண்டு வருவோம் என்று சொல்லித்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் அந்த கல் இறப்பதற்கு அறிவித்த தேதி என்றே நாமும் அதே தேதி என்று அறிவித்த பிறகு அவர்கள் அந்த தேதியை மாற்றிக்கொண்டார்கள். அந்த தேதியிலே நமக்கு நம்முடைய கடந்த 27ஆம் தேதி தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த தேதிகள் 27, 28, 30 தேதியில ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த தேதிகளில நம்முடைய கவினுடைய படுகொலை வந்தது. அதுக்கு பிறகு தேனியில ஒரு நிகழ்ச்சி என்று வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய சூழல் இருந்த காரணத்தினாலே நாம் இந்த தேதியை இன்று மாற்றி வைத்து நல்ல முறையில எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக பாராட்டக்கூடியது என்னவென்று சொன்னால், நான் இத்தனை பெண்கள் இவ்வளவு தூரத்திற்கு வந்து மதுவை பற்றி மேடை ஏறி பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறது. அந்த அளவிற்கு இதுவரையிலும் மைக்கை பிடிக்காத நம்முடைய தாய்மார்கள் கூட அவருடைய குடும்பத்திலே இந்த மதுவால் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்து அழகாக பேசி இந்த மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். உண்மையிலே இது வந்து எல்லா ஊடகங்களிலும் வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலே நல்ல காரியங்களை பொதுமக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை, ஊடகங்கள் இருந்தாலும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய யூடியூப் இருக்கிறது, பேஸ்புக் இருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய சகோதரிகள் பேசிய அனைத்தும் வந்து அதுல
விரிவாக வெளியே வரும். இந்த பெண்கள் மாநாடு நான் இதை பார்த்த பிறகு எனக்கு இப்பொழுது ஒரு வேறொரு சிந்தனை வந்திருக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களை திரட்டியே மாநாடு நடத்துவது என்று வந்து முடிவு செய்யும். இனிமேல் மாவட்டந்தோறும் இந்த மதுவுக்கு எதிரான மகளிருடைய மாநாட்டை நடத்துவது என்று நாங்கள் என்ன முதல்ல பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சேன். இப்ப பேசுவதற்கு அருமையான ஆட்கள் இருக்கக்கூடிய உங்கள் மத்தியிலிருந்தே தோன்றி இருக்கிறீர்கள். இதை ஏன் ஒழிக்கணும்னா நம்முடைய தாய்மார்களுக்கு சுருக்கமா சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சமுதாயம், தேவேந்திர சமுதாயம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டினுடைய அனைத்து நிலவரங்களுக்கும் வயலும் வயல் சார்ந்த மக்களா, அதாவது நெல் உற்பத்தி, கரும்பு எங்கெங்கெல்லாம் வந்து இயற்கையாக வேளாண்மை செய்ய முடியும். ஆற்றுப்படைகளில தாமிரபரணி ஆற்றுடைய இரு மருங்கிலையும், வைகை ஆற்றுடைய இரு மருங்கில, காவிரி ஆற்றுடைய இரு மருங்கில இருக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாளர். எப்படி விவசாயம் தொழிலுக்கு செய்து வந்த மக்கள் உடைய நிலங்கள் எப்படி நம்மிடத்திலிருந்து பறிபோச்சு அப்படின்னா நம்ம முக்கியமா கவனிக்கணும். ஏன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம்னா, நம்முடைய முன்னோர்கள் 15 தலைமுறைக்கு முன்பாக இந்த பனங்கல்லு தென்னங்கல்லுக்கு ஆசைப்பட்டு முதல்ல கொஞ்சம் பனங்கல்ல குடிச்சா, 2ஆம் நாளுக்கு இருக்கிற காசை கொடுத்தான், 3ஆவது நாள் கொடுத்தான், அதுக்கு பிறகு கடன் வாங்கினான், மீண்டும் கடன் வாங்கினான், தன்னுடைய சொத்து மேல கடன் வாங்கினான். இப்படியே கடன் வாங்கி 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 கள்ள குடிச்சு தன்னுடைய நிலங்களை எல்லாம் எழுதி கொடுத்து விட்டு இன்னைக்கு அதே நிலத்துல கூலிக்காரர்களாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த சமுதாயம் இன்னைக்கு ஏழையா இருக்கிறதுக்கு காரணம், அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய காரணம், எல்லா விதமான ஒடுக்குமுறைகளையும் சந்திப்பதற்கு காரணம் நம்முடைய மது என்ற அரக்கனுக்கு தான் இந்த சமுதாயத்தை வீழ்த்தி இருக்கிறது. இப்பொழுது இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு, ஸ்டாலின் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2014-15 நாங்க எல்லாமே அப்போ தமிழ்நாடுக்கு மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நடத்திக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மார்க்கை மூடுவதற்கு மறுக்கிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கிற போது தமிழ்நாட்டில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை கூடுவது என்று பிரச்சாரம் செய்தவர்கள் கனிமொழியும் உதயநிதியும் ஸ்டாலினும். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கடைக்கு 4 கடை 10 கடை உருவாக்குவது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும் எல்லா கிராமங்களிலேயும் அந்த கடை போக வீடுகளிலேயும் மது விற்பனை அளவுக்கு வந்திருக்கு. இதுல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது நம்பர் 1 தேவேந்திர வேளாளர் சமுதாயம். அதுக்கு பிறகு ஆதரவாளர்கள், அறிஞர்கள், மற்ற போயமாறு அழைக்கப்படக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள், இவர்கள் தான் யாரெல்லாம் விவசாய தொழிலாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் ஏழைகளாவதற்கு இந்த மதுவே காரணமாகும். இந்த நேரத்துல படுவாரி நாம ஏற்கனவே இந்த மதுவை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கிற போது கல்லு மது அல்ல அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரமா கொண்டு வந்தாங்க. என்ன ஆகும்? இந்த கடையை 3 நாளும் கல் இருந்ததுன்னா அப்ப கல்லுக்கு போய் மீண்டும் அங்கேயே தோல்வியை படுத்துக்குவான். அப்படித்தான் படிச்ச வரலாறு இருக்கு. எனவேதான் நம்ம அன்னைக்கு அந்த போராட்டத்தை அறிவிச்சோம். நம்ம அறிவிச்ச பிறகுதான் அந்த போராட்டத்தை அவங்கள கல்லிறக்க விடல. நம்முடைய மகளிரின் மாநாடு சீமானை ஓட விரட்டி இருக்கிறது என்பதை அது சீமானை மட்டுமல்ல, நினைக்கிற ஸ்டாலினையும் கனிமொழியும் உதயநிதியும் விரட்டக்கூடிய நாளும் வர வேண்டும் என்றுதான் நம்முடைய நோக்கம். இந்த மது தமிழ்நாட்டில் இருக்கின்ற வரையிலும் நம்முடைய சமுதாயம் மேல உயர்வதற்குண்டான வாய்ப்பே கிடையாது, கீழே போயிட்டு தான் இருக்கு. அதான் சியாமர் சொன்ன போல இப்பொழுது வந்து நம்முடைய ஆண் சகோதரர்கள் ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே பழக்கத்துக்கு ஆயிட்டாங்க. அதனால நீங்க என்ன கடையை மூடுவது அப்படிங்கிறது ஒண்ணு. நம்முடைய தாய்மார்கள் நாளைக்கு போராட்டம் அறிவிச்சாலும் கடைகளை உடைப்பதற்கு தயாரா இருக்கிறீங்க. நான் எல்லா மாவட்டத்திலையும் முதல்ல மாநாடு போட்டுக்கிறேன். இந்த மாநாடு போட்டுட்டு ஒரு நாள் டிக்ளேர் பண்ணி அதோட திமுகவை வீட்டுக்கு அனுப்பிக்கிற வேலையை பார்த்தோம்.
எல்லா கடையும் மகளிர் வச்சு உடைப்போம். ஆனால் இந்த மாசம் ஆகஸ்ட் 17 இருக்கிறோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ள எல்லா இடத்துலையும் மாநாடு நடந்துக்கிறேன். டிசம்பர்ல ஒரு நாள் அறிவிச்சு ஒரே அடி அத்தனை கடையும் 2000 கடைக்கு ஒரே நாள் நடத்த முடியும். அதுக்கு நம்முடைய பெண்கள் தயாராக இருக்கணும். அதே போல குழந்தைகளை 10 வயசு 12 வயசு ஆயிட்டாலே கூப்பிட்டு வச்சு அம்மா டேய் அந்த கடைக்கு பக்கம் போனேன், மகனை தண்ணி கொடுக்க மாட்டேன், சாப்பாடு கொடுக்கணும், பட்டி போட்டுரும். இப்பவே பையனை வீட்டுக்காரன் போட முடியாது, அவன் ஒரு இடத்துக்கு மேல போயிட்டான். இந்த ஸ்கூல் படிக்கிற பையன் நீ ஏதாவது இந்த டாஸ்மார்க் பக்கம் போயிட்டு பசியில வீட்டுக்குள்ள விட மாட்டேன், நீ எங்கேயே போ. அந்த அளவுக்கு இப்ப மிரட்டு. இன்னையில இருந்தே மிரட்டும், நாளைக்கு இல்ல, இன்னையில இருந்தே மாத்திரை போடுற கஞ்சா மது இந்த பழக்க வழக்கத்துக்கு நீ எங்காவது குடிச்சு தெரிஞ்சு அவர் தொலைச்ச போட சொல்லு. அந்த மாதிரி இப்பவே பையன்களை மிரட்டி வச்சிடும். பையன்களை மிரட்டி வச்சிடும், ஸ்ட்ராங்கா மிரட்டணும். நீ அங்க எங்காவது வெளியே போய் தெரிஞ்சு வேற பையன் கூட தப்பு செஞ்சு அந்த சாப்பாடு கிடையாது, நீ எங்கேயே போ, வீட்டை கதையை போட்டு விட்டுரு. அவர் அது பிறகு சரியா வந்துடும். அது பிறகு இந்த கடையை உடைக்கிற வேலை நம்ம கிட்ட இருக்கு. எல்லாரும் தயாராகிறீங்களா? சரி, அதை எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ள நான் எல்லா மாவட்டங்களையும் இந்த மாநாடு நடத்திக்கிறேன். நடத்தி முடிச்சு டிக்ளேர் இந்த தேதிக்குள்ள நீ பண்ணீங்கன்னா எல்லா கடையும் மகளிர் தாண்டா உழைப்பாங்க, இல்லைன்னா கோபாலர் வந்துடும் சொல்லி அவனே மிரட்டி விட்டுருவோம். அதனால நம்முடைய இந்த மது இந்த சமுதாயத்தை வளர விடாம தடுக்கும். இந்த சமுதாயத்தை வளர விடாம தடுக்கும். நீங்க மற்ற சாதி எல்லாம் நிலம் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுக்கிறான், கார் வாங்குறான், பங்களா வாங்குறான். நீங்க திருச்சி டவுனுக்குள்ள இருந்தாலும் இன்னும் ஏழ்மை நிலையில் இருக்க வேண்டிய நிலையில இருக்கிறீங்க. பெருசா ஒரு முன்னேற்றம் இல்லை. 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மற்ற கட்சிக்கு கொடி பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. தேர்தல் நேரத்துல 500 1000 ஓட்டு போற நிலைமை இருக்குது. தயவுண்டு நம்முடைய தாய்மானத்துல கேட்டுக்கிறேன், இனிமேல் வேற எந்த கட்சிக்காவது 100 ரூபாய்க்கு கொடி பிடிக்க போவீங்களா? போக மாட்டேன்னு சொல்லுங்க. தேர்தல் வந்தா 500க்கு 1000 ஓட்டு போடுவீங்களா? 3 காரியத்தை பெண்கள் செய்யக்கூடாது. நம்ம சமுதாயத்தை நம்முடைய கட்சி தலைவர்கள் வந்தாலுடைய அவங்களுக்கு மட்டும்தான் ஆரத்தி எடுக்கணும், 5 ரூபா 10 ரூபாய். அதர்வைஸ் எந்த கிராமத்திலையும் தட்டோட போய் அவன் மந்திரி வந்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் 10 ரூபாய்க்கு நம்முடைய பெண்கள் தட்டோட போய் ஆரத்தி எடுக்கிறதுக்கு நல்லா சார் போக மாட்டோம்னு சொல்லுங்க. போக மாட்டோம். இனிமேல் எல்லா ஊர்லயும் போய் சொல்லணும். அதே போல ஒவ்வொரு கட்சிக்கும் ஆள் கூட்டிட்டு போவாங்க. சும்மா கொடி பிடிச்சுக்கோ, 200 ரூபாய் தானே, காய்கறி வாங்கலாம். காய்கறி வாங்கி என்ன வச்சுக்கிறீங்க? உடம்புல என்ன சத்து இருக்குது? வலது கையில் வாங்க, இடது கையில வாங்கிட்டு போய் டாஸ்மாக் கொடுக்க போறோம். போனதுல 500 ரூபாய் 1000 ரூபாய் 4 ஓட்டு 2000 வாங்குனீங்களே, ஏதாவது வீடு வாங்குனீங்களா, தோட்டம் வாங்குனீங்களா, கார் வாங்குனீங்களா, என்ன வாங்குனீங்க? நம்மளுடைய சுயமரியாதை தான் போச்சு. அடுத்தது இந்த மாசம் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கிற நான் இந்த மாச கடைசியிலிருந்து திருச்சி மாவட்டத்துல எல்லா கிராமங்களுக்கும் வருவேன். திருச்சி மாவட்டத்துல ஆமா, இந்த தொகுதியில திருச்சியில முதல்ல நேருவை தோக்கடிக்கிறோம். நேருவை ஆமா, அவன் அந்த தோக்கடிச்சாதான் எல்லாருக்கும் ஒரு பாரம் வரும். அவன் 1000 கொடுப்பான், 2000 கொடுப்பான், 3000 கொடுப்பான். எல்லாம் இந்த மந்திரிகளா இருக்கக்கூடியவன், எம்எல்ஏ இருக்கக்கூடியவன் எவன் வந்தாலும் எங்க சமுதாயத்தின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய மதுரையை நீ ஒழிக்கல. எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய தேவையோட வேளாண் கொடுக்க இடஒதுக்கீடு எங்க போச்சு? அது எப்படி எடுத்து கொடுத்த? எங்க பையன்களை சும்மா ஒரு பையன் காலேஜ் படிக்கிற பையன் லவ் பண்ணானா கொல்லுவான், நீ பேசாம இருக்கிற, நீ எதுக்கு எங்க ஊருக்குள்ள வர? அப்படிலாம் கேட்கணும், நிறுத்தி கேட்கணும். நீங்க அப்படிலாம் கேட்டாதான் பயப்படுவாங்க. ஏன்னா அவன் மந்திரி வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், ஒன்னும் பயந்துக்காதுங்க. இனிமே திமுக கார எவரையும் ஊருக்குள்ள விடக்கூடாது. அந்த முடிவோடு இருங்க. நம்ம கட்டளை என்ன, நீங்க தான் எல்லாம் பாக்குறீங்களே, படிச்ச பெண்கள் எல்லாம் பாக்குறீங்க, சியாமது ஃபாலோ பண்றீங்க, நம்ம கட்சியினுடைய யூடியூப் ஃபாலோ பண்றீங்க. நம்ம என்ன சொல்றோம் கேட்டுங்க. நீங்க சேர சோழ பாண்டியன் சொன்னா பத்தாது. நீங்கள் வீராங்கனைகளாக நம்முடைய ஒவ்வொரு தாய்மாரும் இந்த மதுவுக்கும் எதிராக எந்திரிக்கணும். அதே போல இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக எந்திரிக்கணும். 2026 புதிய தமிழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அதனால எல்லோரும் புதிய தமிழகமாக இருங்க. அப்ப வந்தாதான் பூரணமா எல்லா கடையும் தொடச்சு எடுத்துருவோம். ஒவ்வொரு இடத்துல ஒரு துளி மதுவை பார்க்க முடியாது. இதுதான் நம்முடைய தாய்மானத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுவே நீங்க பாத்தீங்களா, மற்ற கட்சியில உட்கார மாட்டீங்க.
மற்ற கட்சியின் நேரம் முடிஞ்சு போயிருக்கும். நம்ம கட்சியின் ஒண்ணே நீங்க எல்லாரும் ஆர்வத்தோடு எழுச்சியோடு இருக்கணும். இதே உணர்வோடு சாப்பாடு இல்லாட்டி ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எதுவும் ஆகாது. நல்ல கருத்து சொல்றேன். ஒவ்வொரு தாய்மாரும் 100 பேரையா திருத்தணும். ஒவ்வொரு தாய்மாரும் 100 பேரை திருத்தி வைக்கணும். உங்க கிராமங்களுக்கு அது திருச்சி டவுனுக்குள்ளேயும் வருவேன், லால்குடியும் வருவேன், முஸ்லீம் வருவேன், துறையூர் வருவேன், எல்லா பகுதிக்கும் வருவேன். அப்ப எல்லா பெண்களையும் நீங்க ஆரவாரத்தோட எல்லா வரவேற்பு நிறுத்தி வச்சிருங்க. வந்து பார்ப்போம். 3 மாசம் டயத்துல மது கடைகளை உடைக்கக்கூடிய போராட்டம் நம்முடைய மகளிரின் தலைமையிலே நடைபெறும். டிசம்பர் அடுத்த ஜனவரிக்குள்ள தமிழ்நாட்டில் மதுக்கடை இல்லாத அளவுக்கு நம்முடைய போராட்டம் அமையும். எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சரி அப்பா அனுப்பிச்சு விடலாமா?